வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. என்ன மருமகளே, எனக்கு இனிமே சமையல கட்டுல இருந்து விடுதலை கொடுப்ப போல. ஆமா அத்தை, இனிமே சாப்பிடுறது மட்டும்தான் உங்க வேலை, சமைக்கிறது என் வேலை. மாமா நீங்களும் உட்காருங்க. அத்தை உட்காருங்க. அழகர் உட்காரு. மதனி நீங்களும் உட்காருங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு கிருத்திகை, அதனால முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள், அதனால வணங்கிட்டு தான் சாப்பிடணும். ஓகே? ஆண்டாளு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. தோ. இதான் கிருத்திகை கொண்டாடுற லட்சணமா? மாமா இல்ல, அது வந்து நாளும் கிளம்ப தெரியும். என்ன ஆண்டாளு, கிருத்திகை அதுவுமா கறி சமைச்சு வச்சிருக்கியே? அது என்னன்னா, இதுக்குதான் ஊர்ல இல்லாத பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டு வந்தியாக்கும். இல்ல ஏண்ட அழுகுறு, உனக்கு என் நாத்தனார கட்டி வச்சிருந்தா அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும், நம்மள பத்தி தெரியும். இவ எந்த ஊரோ என்ன பழக்கமோ. சீ. கா, எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கிற? ராணி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இன்னைக்கு நான் கரிமீன் சாப்பிடறனால மத்தவங்களை விடுறா, நம்ம வீடு கிருத்திகை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது? டேய், நம்ம பரம்பரையிலேயே கடவுள் முருகன் தான் முக்கியமான சாமி. நீயாவது சொல்ல வேண்டாமா? மதனி ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. என்ன சொல்ல போற? சுருன்னு இருந்துச்சா சுண்ணாம்பு, விருன்னு இருந்துச்சா விளக்க மரன்னு சொல்ல போறியா? இல்ல மதனி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல இவங்க முருகனை கும்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. முத்தை திரு பத்தி திரு நகையாம். ஆள பாரு. ஈஸ்வரி, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமானு தெரியல. வேணா உன் மகனை மருமகளையும் தோட்டத்தில் இருக்கிற வீட்டுல தனியா சமைச்சு சாப்பிட சொல்லு. என்ன வா, என்ன சொல்லுங்க? வந்த முதல் நாளே தண்ணி கொடுத்தன போ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற. எதுக்கு தான் அங்க இருந்து வாவான்ட்டு இருந்தியா? சொல்லு நிஷா, யார் அந்த பாரதி? நிஷா, அந்த பாரதி யாரு? சொல்லு நிஷா, சொல்லுன்னு. உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் பாரதி தான். நீ உன்னோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அந்த பாரதி தான். அந்த பாரதியோட துரோகமும் வன்மமும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. சொல்லாதி, இன்னமும் அந்த பாரதி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வேண்டாம், இனிமே அந்த பேர் என் காதலியே விழ வேண்டாம். எங்க அம்மாவோட இழப்புக்கு அந்த பேரு தான் காரணம்னா அந்த பேரை பத்தி இனிமே நான் கேட்கவே மாட்டேன். நிஷா, நீயும் சொல்லாத. ஓகே சார், நான் காலையில கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்ல ஆதிங்கிறது என் ஃப்ரெண்டு தான். யாரு? ஆமா சுந்தரம் அங்கிள் சொன்னவர் தான். ஓகே சார், நான் காலையில உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். என்னாச்சு? உன் விசா மேட்ரு தான். நாளை காலையில நீயும் நானும் ஏஜென்சிக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னும் 2-3 டேஸ்ல எல்லாமே ஓகே ஆயிடும். மேபி February 25 இல்லைன்னா 26 நீ கிளம்பிடலாம். February 25th. அப்ப இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு 22. காட், இது தமிழ்ல மாசி மாசம் தானே?
இது எப்படி நான் மறந்தேன்? நாளைக்கு February 23. எதை மறந்தாலும் இதை நான் மறந்திருக்க கூடாது. February 23 அப்படி என்ன முக்கியமான நாள்? ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பாவுக்கு சில சம்பிரதாயம் எல்லாம் பண்றதுக்கு நான் ஒரு கோயிலுக்கு போவேன். நாளைக்கு அந்த நாள் தான். இப்ப அம்மாவும் இல்ல. அப்ப நான் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும் இல்ல? ஓகே தான். ஆனா நாளைக்கு உன் விசா விஷயமா ஒருத்தரை போய் பார்க்கணுமே. இல்ல நிஷா, அது 2 நாள் தள்ளி போடு. நான் கோயிலுக்கு போயே ஆகணும். அமெரிக்கா போயிட்டா திரும்ப நான் எப்போ வருவேனே தெரியாது. அதனால நாளைக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும். கண்டிப்பா போகணுமா? அப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கண்டிப்பா போகணும் தானே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் எங்க அப்பா விஷயத்துல எப்பவும் கரெக்டா இருப்பேன். ஆனா இதுல இப்ப எங்க அம்மாவோட இழப்பும் அடங்கியிருக்கு. சோ நான் கண்டிப்பா போகணும் நிஷா. எங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த சடங்கு சம்பிரதாயத்தையாவது கரெக்டா பண்ணாதான் எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆதி. ஆனா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில நீ போகணுமான்னு தான் யோசிக்கிறேன். நான் என்ன சிச்சுவேஷன்ல இருந்திருந்தாலும் February 23 அந்த கோயில்ல தான் இருப்பேன். நாளைக்கு நான் அங்கதான் இருக்கணும். சரி ஆதி, நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ நீ ரெஸ்ட் எடு. ம். ம்.